நீங்க பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு தேடி வந்திருக்கேன்னா சிவன் அனுப்பிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. என்னடா வவால் இருக்கிற இடத்துல இப்படி வாசனையா இருக்குன்னு சொல்லாதீங்க. நானே வவால் இருக்கிற இடத்துல மூச்சே விட முடியாது. உங்களுக்கு தெரியும் பாருங்க, வவால் எவ்வளவு பயந்து பறந்துகிட்டு இருக்கு. ஆமா, நன்றிக்கா. இதுதான் கிராமத்துல அப்படிங்கிறது. இந்த கோயிலுக்குள்ள சுரங்கம் இருக்கோம், போக மாட்டாங்க. உள்ள வந்து யாரோ ஒருத்த விளக்கு ஏத்துறாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியணும். அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய், அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து வைகை ஆற்று நடுவில் தாங்க நிற்கிறோம். இங்கிட்டு பார்த்தா சிவகங்கை, அப்படியே இந்த சைடு பார்த்தா ராமநாதபுரங்க. இங்கிட்டு பார்த்தா சிவகங்கை, இங்கிட்டு பார்த்தா ராமநாதபுரம். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம். நம்ம வந்து ஒரு சிவன் கோயில், மிகவும் பழமையான, முழுக்க சிதிலம் அடைஞ்சு, ஆனாலும் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவிலை தேடி தான் நம்ம வந்தோம். ஒரு தண்ணி இல்லாதனால ஓகே பாலம் ரொம்ப சுற்றி போகணும் அப்படின்னாங்க. நம்ம கூகுள் மேப்பை பார்த்து சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வழியாக வந்து, அதாவது கரை ஓரத்துலேயே நம்ம வந்து நம்மளுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து வர சூழ்நிலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆற்றோரத்துலேயே போய் தான் போகணுமா. ஏன்னா பாலம் கிடையாதான். பாலத்துக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் போகணுன்னாங்க. சரி, நம்ம 1 கிலோமீட்டர் இன்றைக்கி நடப்போமேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். கோவில் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. அதுவும் முழுக்க சிதிலம் அடைஞ்சு. ஸோ இந்த கோவிலை வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஊருக்கார தம்பி அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பியிருந்தாருங்க. அதனால தான் நம்ம அவருடைய நம்பிக்கைக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலை தேடி வந்திருக்கோம். கோவில் எப்படி இருக்குங்கிறதே உங்கள் கூட போய் தான் நான் பார்க்க போகிறேன். வாங்க. ஆற்று வழியாக நடந்து வந்து சரி ஏறி யார்கிட்டையாவது கேட்போம் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை தாண்டி நடந்து வந்துட்டோம். கோவில் இருக்கிற இடமும் தெரியல, ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லைன்னா அந்த கோவிலானது ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்குது. கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்குள்ளே தான் இருக்குது. வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் ஒரு ஆள் கூட பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுற இடத்துல இல்லைங்க. ஆனால் கோவில் கோபுரம் நமக்கு காட்டி கொடுத்துருச்சு கோவில் எங்கே இருக்குதுன்னு. ஆனால் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குங்கிறத எனக்கு பார்த்தாலே தெரியுது. போய் பார்ப்போம். பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவில் தெரியாது. ஆனால் ரொம்ப ஏதோ ஒரு பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேரில் போய் பார்ப்போம். நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்கிறத அங்கே போய் பார்ப்போம். ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். முழுக்க ஒரு வயல் பரப்பின் நடுவில் வந்து இந்த கோவிலானது இருக்குது. உத்தமாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்கோட்டைங்கிற ஒரு பெரிய ஊர் இருக்குங்க. இந்த கோவில் பேர் தான் இந்த ஊர் பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுயம்புலிங்கமான ஒரு சிவன் ஆலயம். இது எந்த அளவுக்கு சிதிலமடைஞ்சிருக்கு பாருங்கள். இதனுடைய சிவன் இப்போ வந்து சிவலிங்கத்தை இங்கே தான் வந்து எடுத்து வச்சு இப்போதைக்கு வழிபட்டு இருக்காங்க. வருடத்தில் ஒரு நாள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கோவிலோட நிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோவிலை பற்றின தகவல்களை இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். ஏன்னா கோவில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு உள்ளேயே போக முடியாத ஒரு நிலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருக்கு. உள்ளே வந்து யாரோ ஒருத்த விளக்கு ஏற்றுறாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியணும். அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ஊர் மக்கள் யாருமே தெரியல, கொஞ்சம் தேடி தான் பார்க்கணும். வாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்கக்கா. இந்த கோவிலை பற்றி எதுவும் தெரியுமா? அவங்க நம்பர் இருக்கா? பேர் என்ன? சமூக வேலா? ஒரு அக்கா, ஒரே ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா தலையில் மிகப்பெரிய ஒரு சுமை வச்சுட்டு போகிறாங்க, புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு. அவங்கள நம்ம வந்து கஷ்டப்படுத்த முடியாது. ஆனால் இந்த கோவிலில் வந்து அதாவது ஒரு வேளை பூஜை ஆனது நடக்குது. கோவிலில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் இங்கேருந்து பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதாவது சிவலிங்கம் இருந்த அடிப்பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் இங்கேருந்து பார்க்க அவ்வளோ ஒரு நிபஸ்தமாக இருக்குது. ஆனால் சிவலிங்கம் இங்கே தான் எடுத்து வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போவோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா யார்ட்டையாவது தகவல் கேட்கணும் இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட. வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. நம்ம ஆற்று வழியாக வந்ததுனால ஊர் மக்களை யாரையும் நம்ம சரியாக பார்க்கல. வாங்க பார்ப்போம். இருக்கா? இருக்கார மட்டும் கொஞ்சம் பாருமா, கொஞ்சம் பாரு. இந்த வந்திருக்காங்க கோயிலை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறானுமா, பேட்டு எடுக்க வந்திருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில், அதை பற்றி தெரிய வந்திருப்பாங்க. அவ்வளோ பாருங்க கொஞ்சம். எவ்வளோ வெயிட் இருக்கும்? நான் அந்த கரைக்கு தான் போனேன்.
ஐயோ இது பிறந்தது இந்த ஊர். ஐயோ உங்களால் நிற்க முடியலக்கா, நீங்கள் போயிட்டே எனக்கு வேணால் தகவல் கொடுங்க போங்க. இந்த அவங்க என்னன்னு கேட்டு சொல்லட்டும். இந்த எங்கள் அம்மாட்ட கேட்டுக்குங்க தெரியாத. பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்களா பேசுகிறாங்க. இல்லையா தேவைப்படுத்துவோம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியுமா? அது ஈஸ்வரன் தான் நாங்கள் கும்பிட்றது. உத்தமனாருங்கிறது முத்து வரணும். அப்புறம் தங்கிக்கிறோம். இங்க இருந்து நானார் கோயிலுக்கு இருக்கு இதோட வழி. பிள்ளைங்க சொல்றது இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள சுரங்கம் இருக்கும், கீழே இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம போக மாட்டாங்க. அப்போ வந்து அந்த கோட்டையில தங்கிட்டு இந்த இதுல வந்து தங்கிப்பாங்க இந்த கோயில்ல. அப்பா இது கட்டையில வந்து இங்க வந்து தங்குவாங்களாம். தங்கிட்டு அங்க கோட்டையில போயிட்டு இப்ப அவங்க வரவும் இல்லை. இதை சும்மா சாமி போடுறது உள்ள இருந்த சாமி எடுத்து வெளியில வச்சிருக்கீங்க. எடுத்துருச்சு. அதனால இப்ப இதை கெட்டி ஊரே சேர்ந்து கெட்டி சாமி போறது கண்ணி வச்சிருக்காங்க. வச்சு இப்ப சாமி போடுறாங்க. மாசம் மாசம் அன்னதானம். செவத்துல எழுதி வைக்கலையா அவரு? கோயில கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறது இல்லையா? இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கா கோயிலு? கவர்மெண்ட்ல இருக்கு. இது எல்லா மக்களும் பரமக்குடி தடம் பூரா வர்றீங்க. அப்பா எவ்வளவு வெயிட் வச்சுக்கிட்டு இருக்கா. நான் உங்களை தூக்கி விடுறேன் சரிங்களா? காத்தியா பெரிய திருவிழா நடக்கும். பிரதோஷம் அன்னைக்கு பூஜை நடக்கும். அன்னதானம் எல்லாமே இங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அன்னதானம். ஆமா அன்னதானம் பிரதோஷத்துக்கு அன்னதானம், பௌர்ணமிக்கு அன்னதானம். கோவில கட்டுறதுக்கு யாரும் ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் முன்னும் வரல. கவர்மெண்ட்ல சேர்ந்து போச்சு. கவர்மெண்ட்காரங்க கொடுக்குறாங்க எல்லாம் கட்டுறதுக்கு. வசூலுக்கு கட்டுறப்புங்கிறாங்க. கட்டுறாங்க இதெல்லாம் கோடி கணக்கில் கட்டுறதுலாம். அதனால வராங்களாமா? ஆமா இந்த பரங்குடி வைக்கல பேசுறேன். சார் இந்த அண்ணன் அங்கே வைக்கல அது வரவில்லை. அதான் வந்து எல்லாத்துக்கு இப்படி கூட வந்தீங்களோ நடந்து இப்படி வந்தாங்க குறுக்க இப்படி வந்து இந்த பாலத்துக்கு நேரம். நான் இங்கே தான் போகிறேன். இங்கே தான் போகிறீங்களா? அந்த இவ்வளோ வீட்டை தூக்கிட்டு போகிறீங்களாங்க? ஆமாம். சும்மாவே நடந்து வர முடியல. உங்களுக்கு புதுசாக இதை பற்றி மாட்டு வேணும் வேறு இதான பாரு இருந்தாலும் அதை தொட்டுறக்கூடாது. அது அந்து போகும். எப்படி தூக்குறது? கீழே பிடிச்சி தூக்கணும். கீழே கீழே கொண்டு வரியா சீட்டு தொட்டு கொண்டு பேர் இந்த நாடகம் ஓகேவா? ரொம்ப நன்றிக்கா. இதுதான் கிராமத்தில் அப்படிங்கிறது. நம்ம தகவல் கேட்டோம். இந்த வெயில் ஒரு 2 மணி வெயில் சாப்பிடாம கொள்ளாமல் அவ்வளோ புள்ளையும் எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு போகிறாங்க. நம்ம எப்படி ஆற்றை கடந்து வந்தோமோ அதே மாதிரி இவங்களும் அந்த ஆற்றை கடந்து அந்த புல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம வந்து கேட்ட நமக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சுட்டு நமக்காக பல பேர்கிட்ட பேசி அப்புறமா போகிறாங்க. நமக்கு தகவல் வாங்கி கொடுத்துட்டு பெரிய விஷயம் இல்லை. செல்வி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் இதை பார்க்குறாங்க. அவங்க நம்பர் இருக்கா? அந்த அண்ணன் நம்பர் இல்லை. நீ பேசிட்டு இப்போ ஃபோன் நம்பர் அடிக்க முடியாது. நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நான் தகவல் கேட்டுப்பேன். எனக்கு கூட இப்போ யார்கிட்டையும் பேசுனீங்க, அவங்க நம்பர் கொடுங்க, நான் வேணா பேசிக்கிறேன், நீங்கள் தூக்கிட்டு போங்க. ஒரு வழியாக இந்த கோவிலை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க தினந்தோறும். அந்த அண்ணன் சண்முகவேல் அண்ணனை வந்து ஓரளவுக்கு அந்த செல்வி அக்கா மூலயமா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி வர வச்சுட்டோம். வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து கோவிலை போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஒத்த வெளிச்சம் வந்து அந்த கோவில் அவ்வளோ அழகாக காட்டுது. நம்ம போய் உள்ளே பார்ப்போம் வாங்க. அண்ணன் வந்தோடனே அண்ணனோட நமக்கு இந்த கோவிலோடைய தகவலை கொடுப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்கும் பக்கத்தில் வந்து கள்ளிக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை வந்து ராணி மங்கம்மா அவங்க வந்து கட்டினதாகவும் அங்கேருந்து இந்த கோவிலை வந்து வணங்கியதாகவும் வந்து வரலாற்றுகள் வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலோடு சேர்த்து அந்த கோட்டையும் நமக்கு வந்து போடுவோம். இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோவாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நேரம் இருந்தால் பாருங்கள். நம்ம கோவில் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. ரொம்பவே பெரிய அளவில் ஒரு அழகான கோபுரத்தை கொண்டு இருக்குது. எல்லா கோயில்களும் போனோம் தான் இந்த கோவில் வந்து முழுக்க கருங்கற்களால் கட்டியிருக்குங்க. கிட்டத்தட்ட 90% முழுக்க கருங்கற்களை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. கோபுர அமைப்பு உள்ள வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களை மட்டும் அப்புறம் சுதை வடிவம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இதுதான் கோவிலுடைய ஒரு
இது ஒரு மண்டபமாக இருந்திருக்கணும். கோவிலுக்கு ஒரு முன் மண்டபம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது முன் மண்டபமாக இருக்கும். இங்கே பாருங்கள், செங்கற்களால் ஆன தூண்கள் எத்தனை இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட 4 8 தூண்களை கொண்ட ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கு. கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்ச நிலையில் கிடக்கு. இதுதான் மண்டபமாக இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இடிஞ்ச நிலையில் இருக்குது. கோவில் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வேகமாக எதுவும் நடந்துச்சு அப்படின்னா கோவில் கண்டிப்பாக முழுக்க தரைமட்டமாக ஆகிறதுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிதிலமடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் சாஞ்சி இருக்குங்க. கோவில் முன்புறம் வந்து முழுக்க வந்து இப்படி சாஞ்ச நிலையில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வாங்க காட்டுறேன். ஆனால் ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கதவு வடிவம் இருந்திருக்கு. கதவு இருந்திருக்கான அடையாளம் இருக்குது, ஆனால் கதவு இல்லை. ஒரு அழகான ஒரு மரக்கதவு வந்து இருந்திருக்கலாங்க. வா, எவ்வளோ பெரிய கல் 2ஆக உடஞ்சிருக்கு பாருங்க. இப்போ கோவில் வந்து என்ன ஆச்சு, கீழே அஸ்திவாரம் வந்து இது இல்லாமல் கீழே இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோவில் வந்து ஆத்தோரத்தில் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம்னாலே நம்ம தெரியல, கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. பாருங்கள் கல் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு. வா, 2ஆக உடஞ்சிருக்கு கல். அந்த உடஞ்ச நேரத்தில் அதான் சொல்லுனேன், இந்த கோவிலில் ஏதோ ஒன்று வேகமாக நடந்துச்சுன்னா கோவில் வந்து கண்டிப்பாக தரமட்டமாக கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் தாங்க இருக்குது. என்னடா ரெண்டுமே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, அப்படியே இருக்குது இப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த தூண் அப்படியே கீழே இறங்கி எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்க. இந்த பகுதி எல்லாமே கீழே விழுந்திருக்கு. இங்கே பாருங்களேன் கொடுமையை. கல் தூண் விழுந்து மரத்தோடைய வேர் வந்து தூணாக வந்து காப்பாற்றுது பாருங்க. இல்லைனா இந்நேரத்துக்கு இதெல்லாம் விழ வேண்டியது. ஒரு மரத்தோட இது மரங்க, இது இந்த மரத்தோட இது வந்து இந்த கட்டடத்தை காப்பாற்றி நிற்கிது. ரொம்ப அதிசயமாக இருக்குது. இங்கே வந்து வெளியில் அம்மன் சிலை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வெளியில் ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த அம்மனுக்கான ஒரு மண்டபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வச்சு வழிபட்டு இருக்காங்க. கோவில் இந்த நிலையில் இருந்தாலும் அதை சுத்தமாக கூட்டி வச்சிருக்கிற நினைச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. தெரியுதுங்களா, இதுதாங்க கோவிலோடைய இது கரெக்டான ஒரு உயரம். இதுதான் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு தெரியுதா. அப்போ கோவில் அந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. இந்த கல்லெல்லாம் எப்படி நிற்கிதுன்னே தெரியல. எல்லா கல்லுமே உடஞ்சிருக்கு, என்னமோ நடந்திருக்குங்க. இங்கே பாருங்களா, மட்டும் உடஞ்சி ஒரே நேரத்தில் நடந்த மாதிரி இருக்குது. ஏதோ சின்னங்கள் வெளிப்படுமான்னு பார்த்தேன், பெரிய அளவில் சின்னங்கள் வெளிப்படலை. ஆனால் எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா 2 மதில் சுவர், 2 சுவர்கள் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், வெளிப்புற சுவர் உள்புற சுவர்னு. இங்கே வந்து உட்புற சுவர் மட்டும் தான் இந்த கோவிலில் இந்த அர்த்த மண்டபத்தில் இருக்குது. வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடிந்த நிலையில தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு 2 வாசல்கள் இருந்திருக்கு. 2 வாசல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள் கிடையாது. சர்வத்தோடைய சட்டை வந்து நிறையா இருக்குங்க. இங்கே எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதுதான் நம்ம சொன்ன இது. இவ்வளோ நேரம் ஏதோ சத்தமாக இருந்த மாதிரி உள்ளே வர பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒத்த விளக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குமாங்க. அந்த விளக்கு அதை ஏற்றுறவர் தான் அந்த சண்முகநாதன் அண்ணன். பெரிய விஷயம் இல்லையா. ஒரு சிதிலமடைந்த கோவிலே வந்து நல்லா இருக்கிற கோவிலே வந்து இப்போலாம் விளக்கேற்ற மாட்டாங்க, நம்ம எடுத்து போட்டிருப்போம். இப்படி சிதிலமடைஞ்சிருக்கிற கோயிலில் அந்த அண்ணன் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வச்சுட்டு இந்த திருமணிக்கில் தான் வெளியில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அந்த திருமணிக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பெரிய விஷயம். கூடிய விரைவில் இந்த கோவிலானது கட்டப்பட வேண்டும். இது வந்து அறநிலைத்துறை அவங்களுடைய பொறுப்பில் இருக்கிற ஒன்றா ஒரு கோவில். இது கள்ளிக்கோட்டைக்கும் முத்துவாரணபுரத்துக்கும் இடையில தான் இந்த கோவிலானது இருக்குங்க. இதை ஈஸ்வரன் கோயில்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பயங்கர இருட்டா இருக்கு. எவ்வளோ வேற என்னமோ நினைச்சு பார்த்துட்டேன். உள்ள பாரு வெளிச்சம் வருது. அப்போ இங்கே ஏதோ இல்லை. உண்மையாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. என்னடா வவால் இருக்கிற இடத்துல இப்படி வாசனையாக இருக்குன்னு சொல்லாதீங்க. நானே வவால் இருக்கிற இடத்துல மூச்சை விட முடியாது. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வவால் எவ்வளோ பயந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. ஒரு தம்பி சொன்னார், இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய மனநிலையாக மாறிடுச்சுன்னா, நான் ரொம்ப உயர்ந்த நிலையில் நான் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கண்டிப்பாக எல்லா கோயிலையும் சொல்கிறதானே நான் சொன்னேன். ஆனால் இப்போ உள்ளே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நானே உணர்றேங்க. ஏன்னா ஒரு சிதிலமடைஞ்சு இடிஞ்சி இருக்கிற இந்த கோவில் உள்ள நான் நிற்கிறேன். இந்த கோவில் உள்ள அவ்வளோ வவால் இருக்கு. ஆனால் ஒரு வவாலுடைய அந்த ஸ்மெல் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கலைங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ வவால் பாருங்க. இந்த வவாலாக இருந்தால் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். வாமிட்டு வர அளவுக்கு அடிக்கும். நான் இவ்வளோ தூரம் உள்ள வந்துட்டேங்க. உண்மையாகவே அவர் எடுத்து வெளியில் வச்சிருக்கலாம், ஆனால் அவர் உள்ளதாங்க இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். போலாமா உள்ள? அவர் இருந்த இடம் இதுதான். லைட் போட்டுக்கலாம். லைட்ல கோபுர அமைப்பு வந்து மேலே ஓப்பனாக இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்ச நிலையில் இருக்கு.
வா என்ன அவ்வளோ வவால் இருக்கு. இங்கே தான் வந்து அப்பன் இங்கே தான் இருந்திருக்கிறாருங்க. ஸோ எடுத்து வெளியில் வச்சு இருந்து வணங்கிட்டு இருக்காங்க. சிவலிங்கம் எங்கேயும், நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 15 அடி டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. கரெக்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. அடிப்பீடம் எவ்வளோ அழகாக இன்னமும் பாருங்கள், அடிப்பீடத்தை மஞ்சள் தடவி அவ்வளோ அழகாக வழிபட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளோ வவால் இருந்தும் ஏன் ஒரு ஸ்மெல் கூட இந்த கருவறையில் அடிக்கலைங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அவ்வளோ இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 வவால் இருந்தாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயக்க வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் தாங்க முடியாது. அப்படி இருந்து இங்கே நான் மூச்சை இழுத்து விடுறேன். வெறும் சந்தன வாசமும் ஸோ விபூதி வாசனை இந்த மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. உண்மையாகவே அந்த தம்பி சொன்னாருங்க, இந்த மாதிரி இங்கே போனால் ஒரு தியான நடைய வந்து அடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுனேன் அப்படின்னாப்புல. உண்மையாகவே நான் தியானம் பண்ணுறேன்னா இல்லைன்னு தெரியல. ஒரு நிமிடம் வந்து உட்காந்துட்டு போகிறேன். வா இவ்வளோ ஒரு வாசனையான ஒரு இதில் வச்சிருக்கிறாரு. நான் ஆச்சரியப்படுறேன். என்னமோ நம்ம போகிற ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஏதோ ஒன்று நம்மளுடைய மனசை கவர்ந்துடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்திருக்கேன். காலையில் கிளம்புன இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எனக்கு வர 2 மணி ஆச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆற்றை கடந்து இந்த விவசாய பகுதியில் நடந்து ஊர் வழியாக இல்லாமல் வேறு வழியாக வந்து கடந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டயர்டாக இருந்தேன். இப்போ உள்ளே வந்ததும் என்ன நான் வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா உணர்றேங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இடிஞ்ச கோவில்னால் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி அதோடைய நறுமணங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இந்த கோவிலுடைய வெளிப்புறம் இங்கே இருக்குது. சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள் வெளிப்பக்க சுவர் பாருங்கள். உள்பக்க சுவர் மட்டும்தான் இதில் தான் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம் நம்மளுடைய கட்டிடக்கலையை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த கருங்கல் எல்லாமே உள்பக்க சுவர். இந்த வெளிப்பக்க சுவரானது முழுக்க இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இதுதான் வெளிப்பக்க சுவர். இந்த உள்பக்க சுவருக்கும் வெளிப்பக்க சுவருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களால் கொண்ட ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டிருப்பாங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை இது பண்ணியாச்சு. கோவிலை நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த ஒரு மரம் வளர்ந்ததில் அந்த வெளிப்பக்க சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. இரட்டிப்பு பாதுகாப்போடு தாங்க நம்ம மன்னர்கள் வந்து கோவில்களை வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இரட்டிப்பு பாதுகாப்புனா பாருங்கள், ஒரு பக்கம் சுவர் விழுந்தாலும் மறுபக்க சுவர் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்தை இந்த கோவில் வந்து இருக்கும். இந்த 1000 வருடத்தில் இந்த ஒரு பக்கம் சுவர் விழுந்தாலும் இன்னும் ஒரு பக்க சுவர் வந்து அந்த கோவிலை வந்து நிலைநிறுத்தி வைக்கிது பாருங்கள். அதுதான் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, கோவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் வெளியில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கோவில் பெரிய அளவிலான கோவிலுங்க அது. என்ன இல்லையா, கோபுரம் விமானம் முழுக்க செங்கற்களாலே வந்து பண்ணியிருக்காங்க. செங்கற்களும் முழுக்க சுதை வடிவ சிற்பங்களும் அதிகமாக இருக்குங்க. கல் எல்லாமே ரொம்ப பழமையான ஒரு கருங்கற்கள் போல வந்து பார்த்தீங்கன்னா காட்சியளிக்குது. இதெல்லாம் எப்போ போடப்பட்ட எழுத்துக்கள்னு தெரியல. இங்கே பாருங்க, தா நா தா நா தெரியுதுங்களா? எப்போ போடப்பட்ட எழுத்துக்கள்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாருங்க, தா ஊ இந்த மாதிரி ஒரு சில கற்களில் இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்க காரணம் என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை கல்வெட்டு எழுத முயற்சி இருந்திருக்காங்களான்னு தெரியல. பாருங்க, அங்கங்கே தாத்தா தான் இருக்குது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே தான் இருக்குது. இருக்கும் எப்படின்னா கல்லோடைய அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சி அந்த கல்லை வந்து அடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இப்போவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி புதுசாக வெளியில் தெரிகிற மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். இந்த கோவில் கட்டினாங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. கூடிய விரைவில் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கல்லுலையுமே இருக்குங்க. அப்போ அதுதான் அந்த குறியீடு தான், அடையாளத்துக்கான குறியீடு தான் அந்த கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அபிஷேகம் தண்ணி வர கோமுகம் உடஞ்சிருக்கு. கல் மேலேருந்து விழுந்து உடஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய கருவேல மரம் பாருங்கள். இந்த மரம் முளைச்சி இன்றைக்கி வரைக்கும் கருவறை உள்ள பார்த்தீங்களா, கருவறை அவ்வளோ அழகாக இருக்குங்க.
இவ்வளோ பெரிய மரம் வளர்த்து கோயிலுக்கு எதுவுமே ஆகுதுங்க. அப்போ நமக்கு தோணுது இதில் உழவார பணி பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. உங்களுக்கும் அதான் தோணுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ உழவார பணி பண்ணோம் அப்படின்னா இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுப்பாங்களான்னு தெரியல. நம்ம அண்ணன் ஃபோனில் கேட்டோம். இந்த கோயிலுக்கு கூடிய விரைவில் வந்து பணி தொடங்கப்படுறதா வந்து அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதனாலேயே வந்து நம்ம வந்து அந்த உழவார பணியானது பண்ணாமல் போகிறோம். ஒரு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாமே காரணம் ஒரு ஒற்றை மரம் தான். ஒற்றை மரம் தாங்க காரணம் இது எல்லாத்துக்குமே. இதில் வந்து எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காரு பாருங்கள் பிள்ளையார் முருகன். அப்போ இங்கே என்னவா இருந்திருக்கோங்க பாருங்கள், பிள்ளையாரும் முருகனும் இந்த இடத்துல வந்து புடைப்பு சிற்பமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கல்லில் தோல் உரியுதும் பாருங்க. கல் வந்து அப்படியே இதாகுதுங்க, பொல பொலன்னு கொட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க இது கண்டிப்பாக இது வந்து அம்மன் சன்னதியாக தான் இது வந்து இருக்கணும். நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஐயா சொன்னார்னா, இங்கே வந்து நவாப்புகள் காலத்தில் வந்து இங்கே வந்து போர் நடந்ததாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சத்ரபதி சிவாஜி அந்த டைமில் இங்கே தான் வந்து மறந்திருந்ததாகவும் வாய்வழி செய்தியாகவும் இங்கே கல்வெட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 2 புறத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான கல்வெட்டுகள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் 2 கல்வெட்டுகள் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் படிவம் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் படிவம் எடுத்ததுக்கான அடையாளம் தெரியுது. படிவம் எடுத்தால் தான் எழுத்துக்கள் வந்து துல்லியமாக தெரியும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்க சுவர்லாம் வந்து விழுந்துருச்சு. உள்பக்க சுவர், அந்த ஒற்றை சுவரில் தான் இந்த கோவிலே இந்த மண்டபமே தாங்கி நிற்குது. பாருங்க, அவரை நான் பார்த்தேன்னா முதல்ல வணங்கணுங்க. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அந்த கற்களில் கூட மஞ்சளை பூசி அவ்வளோ அழகா ஒரு வழிபடுறாருன்னா பெரிய விஷயங்க. விமானமானது இல்லைங்க, விமானம் இல்லை. விமானம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க. விமானமே இல்லாத ஒரு மண்டபமாக இருக்குது. இதுதான் சாமி இருந்த அடிபீடம். தெரியுதுங்களா மஞ்சள் எந்த அளவுக்கு கற்களில் தடை வச்சிருக்காரு பாருங்க. இந்த நறுமண வாசனை வர அவரும் ஒரு காரணங்க. ஐயா அவரை நான் கண்டிப்பாக நான் பார்த்து பேசியே ஆகணும். இதுதான் கோவிலோடைய நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலை பார்த்துருக்கோம். நம்ம ஐயாவை வந்து சந்திப்போம் வாங்க. ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகவேல். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கருவறையில் அந்த ஒற்றை விளக்கை வந்து ஐயா ஏற்றுறாரு. இவ்வளோ சிதிலமடைஞ்சிருந்தா கூட அந்த கோவிலை இன்னி வரைக்கும் எப்போ விழுனே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ தொங்கல்ல இருக்கு அந்த கல் எல்லாமே, ஒரு நூலில் தொங்குற மாதிரி. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை முழுக்க சுத்தம் பண்ணி கூட்டி, அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஐயா நான் முதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா கருவறைக்குள்ளே போகிறேன், அவ்வளோ ஒரு வாசனை, ஒரு நிபஸ்தமான ஒரு அமைதியான ஒரு தருணத்தை நான் வந்து 2 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாங்க. அமைதியாக அந்த அளவுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கு. வந்து அமைதியாக இருந்தாலே இதை முத்தி கொடுத்த இடம். எல்லா இதுக்கும் சரியாயிரும், எல்லா இதுக்குமே சரியாயிரும். நான் அருள்வாக்கம் சொல்லுவேன். நான் எவ்வளோ கோயில்களுக்கு போவேன், நான் அங்கேயும் போய் அமர மாட்டேன். இந்த கோவிலுக்கு என்ன அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அமர்ந்துட்டேன். அமர்ந்து இருக்கிறதுக்கு அமர்ந்து இருந்து தியானத்தில் இருந்தாலே அது வேற மாதிரி. அடுத்த இது உங்களுக்கு இன்னும் 2-3 இது எடுத்த முயற்சி தடையில்லாமல் எடுக்கும். எதை எடுத்தாலும் தொட்டுறது தொடங்கு, எடுக்கிறதே வெற்றிகரமாக முடிக்கும், தடையில்லாமல் நடக்கும். தொழில் துறை என்ன நினைக்கிறீங்களோ ஜெயிச்சு காட்டும். நான் ஒரு 45 நாளில் ஜெயிச்சு காட்டும். நான் வாக்கு சொல்லுவேன், வரவங்களுக்கு பூரா வாக்கு சொல்லுவேன். எவ்வளோ வருஷமா அப்போ நீங்கள் வந்து இந்த சாமி வெளில எடுத்து வச்சு எவ்வளோ வருஷம்? அது 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா வெளியிலையும் வளர்க்கும், அங்கேயும் வளர்க்கும். இருட்டு போடுறதுல அங்கேயும் பூசை நடக்கும், இங்கேயும் பூசை நடக்கும். அந்த இதுக்கு பிரதோஷத்துக்கு 2 நேரமும் அன்னதானம் உண்டு. அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் நடக்குது. வருடத்தில் ஒரு நாள் ஏதோ திருவிழா மாதிரி. அது அந்த கார்த்திகை சோமவாரம் தான். அப்போ சரியான கூட்டம் வரும். கடைசி திங்கள் சோமவாரத்துக்கு இந்த வருஷம் 50வது வருஷம். அதுலயும் 2 வாட்டி போட்டியா இருந்து ஒரு ஆள் வசூல் பண்ணாமே போடுறாப்புல, ரமேஷ்ங்கிறல பெருமாள்கிட்ட தடி. அதனால சிறப்பு வாய்ந்த கோயில். மன்னருக்கு வாரிசு இல்லாதனால, சிவகங்கை மன்னருக்கு இருந்தல, சேதுபதி மன்னருக்கு இருந்தல, அந்த மன்னர் வாரிசு இல்லாதனால தென்கோடி திருப்பு முனையில இந்த ஆறு வந்து தென்கோடி திரும்புது, எங்க ஊரை தாண்டி இப்படி போயிருது. அந்த முனையில இந்த கோயில் அமைச்சு நெத்தியால பூசை பண்ணா ராசாவுக்கு வாரிசு தங்கம்னு ஒரு வரலாறு சொல்லி இருக்கு. அது அடிப்படையில் தான் இங்க கட்டி இது பண்ணதுல அந்த ராசாவுட்டு குழந்தை அங்க எப்போ இறந்துருச்சு, அந்த மங்கம்மா கோட்டையில. அது கோட்டையில இறந்ததுக்கு பின்னாலதான் அது அரசு மையம்னு சொல்லி அந்த ஒரு கோயில் உருவாக்குனது. அந்த ஐயம் வந்து 66 வருஷம் அந்த கோபுரம், இந்த புது கோபுரம், இந்த கோபுரம்
இதை சுற்றி இருக்கிற இடம் பூரா இது சென்ட்ரல் அமைச்சாரு. இந்த கோவிலை கட்டி தர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா? முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் கட்டிடுவாங்க. கூடியவரை கட்டிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருக்கும். ஆமாம், கல்யாணம் மீனாட்சி சொக்கனார் கல்யாணமே நடக்கிற வேண்டிய கோயில். இதை வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கனால வளர விடாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோயில் எடுத்துக்கிட்டா இந்த நிலம் பூரா போயிருமே பயப்படுன்னு எடுக்கிறாங்க. அரசு கவனத்துக்கு வரல. இப்போ தான் அதுக்கான ப்ரெஷர் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கு. ரேட்டு கேமரா கொண்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் சிப்பி. அவர் மேலே இருந்து கேமரா எடுத்து போய் ஹைகோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி எப்படி கட்டித்தரோம்னு ஆர்டர் வாங்கி தந்துறேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லைங்க, நல்லதே நடக்கக்கூடிய கட்டினம் மிகப்பெரிய ஒரு கோவிலாக. நீங்களும் யூடியூப்பில் இது போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து இதில் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து உங்களுக்கே வந்து கூட்டு காட்டுற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து இதில் பகிர்ந்துருவாங்க. அது வரணும், டிவியில் வந்தால் தான் அது நம்ம நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி தேடி வந்திருக்கீங்கன்னா சிவன் அனுப்பிவிட்டுருக்காரு. நான் வரல, இது தெரியுமா உங்களுக்கு? சிவன் போக சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலை வந்து படிப்படியாக நாண்டுக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் நீங்கள் அடிச்சிருக்கேன். அவர் என்ன செஞ்சார்? ஃபோட்டோ எடுத்து கோயிலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நாங்கள் கோயிலில் கட்டித்தரோம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஏன்னா என்கிட்ட நெட்டிச்சல் இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப. ஆனால் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன், அனுப்ப முடியலை. அவரும் தொடர்பு கொண்டு இது பண்ணார். இருக்கிறது சுயம்புலிங்கம். சுயம்புலிங்கம் இல்லை, 5 பஞ்சலிங்கத்தில் சூப்பரான லிங்கம். காசிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. 5 இது ஒன்று, நைனார் கோவில் ஒன்று, யமுனேஸ்வரத்து ஒன்று, இது சாலை கிராமம் ஒன்று, கொல்லூரில் இருக்கிறது தான் சுயலிங்கம். இது 5 மஞ்சளிங்க. எப்போ இந்த கோயில் எப்போ முழுக்க வந்து சிதலமடைய ஆரம்பிச்சிச்சு? இது கிட்டத்தட்ட 50, 70, 70, 100 வருஷம் இருக்கு. 100 வருஷம் பராமரிப்பு இல்லை. கெட்டனதோட பராமரிப்பு இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கப்புறம். ஆமாம், எனக்கு எவ்வளோதான் டார்ச்சர். இந்த இவங்க எங்களுக்கு சொந்தம்னா இவன் யார் கண்ட்ரோல்லையும் வர மாட்டாரு. அது வரமாட்டார், இவங்களுக்கு தெரியாதுல்ல. அது வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவர் கரெக்டாக உசுப்பி அனுப்பி விட்டுருவார். அதனால தான் நான் முருகன் அருள் பெற்றுவேன். நீ போட அந்த கோயிலுக்கு நான் பிள்ளையார் கோயிலோட இருந்தேன், பாத யாத்திரை போனேன். அப்புறம் நீ போனது அந்த கோயில் சரியாக வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் தான் பண்ணேன். நான் என்டிசி மில்லில் வேலை பார்த்தேன். 27 வருஷம் வேலை பார்த்தேன் அந்த என்டிசி கந்தக்குடி மில்லில். அதில் வேலை பார்த்துக்கிட்டே போனேன். அப்புறம் 2004 நான் ஆர்டர் வாங்கிட்டேன். என்ன வயது அவர் உங்களுக்கு? 62. டேட்டா பர்த் 1961. 62 வயசு ஆகுது. ஐயா பார்த்தா அப்படி தெரியல. 10 வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை, எல்லாம் இறைவனர்கள் எல்லாமே இருக்கு. 62 முடிஞ்சு 63 ஸ்டார்டிங். இந்த 6வது மாதத்தோட 3 ஸ்டார்டிங். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நல்லது இனிமேல் நடக்க ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். ஆவணியில இருந்து இதுக்கு ஆர்டர் வந்துடும்னு இது இந்த வெள்ளிக்கு ஆடி வெள்ளிக்கு இங்கே இது ஒன்று இங்கே சாமி கும்பிட்டு இந்த இதெல்லாம் செலுத்திட்டு மறுபடியும் அங்கேயும் ஆடி வெள்ளிக்கு ஊருக்குள்ளே ஒன்று இருக்குது அம்மனுக்கு. அதுக்கு ஆடி வெள்ளி விசேஷமாக தான் நடத்துகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது பண்ணியாக கொடுத்துருவாங்க. ஒத்துழைப்புக்கு தான் இல்லை. நீங்கள் இங்கே வந்ததுக்கு இது டிவியில் போட்டு விட்டீங்கன்னா இதை விட சாலை சிறந்து உங்களுக்கு சிவனை வழியை நடத்து வர்றேன். என்ன மேலே போகிறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன நினச்சிருக்கீங்களோ அது கிட்டத்தட்ட 45 நாளில் நடக்கும். நன்றி. அருளாக்கு சொல்றாரு. தகவலுக்கு ரொம்ப நன்றி. இந்த கோவில் கூடவே சேர்த்து ராணி மங்கம்மா அவங்களால கட்டப்பட்ட கள்ளிக்கோட்டை, அந்த ஊர்லேயே அந்த கோட்டையானது இருக்குது. முழுக்க கோட்டையானது இடிஞ்சிருச்சு. அந்த கோட்டையை இந்த கோவிலையும் ஒரே காலநிலையில் போடுறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கோவிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெகு நேரம் எடுத்துருச்சு. கோட்டையை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். கடைசி காணொலியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட போட்டிருப்போம். அதனால் இந்த காணொலியை 2ஆக போடலான்னு இருக்கும். ஸோ அதனால் கள்ளிக்காட்டு கோவிலை நீங்கள் பாருங்கள். இதோடைய பின் தொடர்ந்தே அந்த கள்ளிக்கோட்டையான காணொலியானது தொடர்ந்து வருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த கோவில் வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் தெரிய வைங்க. இப்படியெல்லாம் ஒரு கோவில் வைகைக்கரை ஓரத்தில் ராமநாதபுரத்தில் இருக்குங்கிறத ராமநாதபுரம் மக்களுக்காக தெரிய வைங்க. நன்றி.